Hello TTS, welcome back to my channel. நான் தான் உங்கள் ஹிப்ஹாப் கரண். இன்னைக்கு வந்து நம்ம 2025 Destiny Aztec ZX பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இதை பற்றி ஃபுல் ரிவ்யூ நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், ஓகேங்களா? மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கூட்டரோட லுக்ஸ் அண்ட் டிசைன் பற்றி பார்ப்போம். ஹீரோ வந்து நல்லாவே மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃபேமிலி செட்டப்போட ஒரு டீசெண்டான ஒரு லுக்கில் அந்த ஸ்கூட்டர் வந்து மேக் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து இந்த டிசைன் பற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த மெஜெண்டா கலரு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 கலர் வரும். ஆக்சுவலாக இதில் ZX Plus சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் காப்பர் ஃபினிஷிங்கில் வரும். ஸோ அதனால் அது மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹை ரேட்டில் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்கூட்டர்ஸை விட இதில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த டிசைனில் உங்களுக்கு வந்து மெயின் லைட் கூட LED ப்ரொஜெக்டரும் வருது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ கேன்சல் விங்கர்ஸும் வருது. இந்த ஆட்டோ கேன்சல் விங்கர்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேட்டர் வந்து ஆஃப் ஆகும். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸுமே ஹீரோ வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. தென் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு மெட்டல் பாடியோடு வரும். ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு ஃபைபர் வரும். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் லாங் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு பெயின் அதிகமாக வரக்கூடாதுன்றதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு இது வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து சீட்டோட லென்த்துமே ஒரு 785 mm வரும். ஸோ இது மூலமாக உங்களுக்கான ஒரு கம்ஃபர்ட்டான ரைடு வந்து இதில் கிடைக்கும், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா வீல் வந்து உங்களுக்கு 12 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற ஸ்கூட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 2 இன்ச்சு வந்து வீல் இதில் பெருசாகவே இருக்குது. இன்னொன்று டிஸ்க்குமே இதில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு நல்லாவே பிரேக்கிங் சிஸ்டம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து IPS டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த IPS எதுக்காக அப்படின்னா, நம்ம ரியர் பிரேக்கை பிடிச்சோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பிரேக்குமே யூஸ் ஆகும். ஸோ இது மூலயமா உங்களுக்கு வண்டி வந்து ஸ்கிட் ஆகாமல் தடுக்கும். ஸோ அதுக்காக தான் இது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து உங்களுக்கு LCD டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கால் அலர்ட்டு, நேவிகேஷன் எல்லாமே இதில் செட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ட்ரிப் மீட்டரும் வந்துடும். தென் வந்து எனக்கு இது கீழே வந்து இந்த லைட் எரியும் போது டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே அந்த லோகோ இருக்கும். ஸோ ஆக்சுவலாக அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த க்ரூம் ஃபினிஷிங்குமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மெஜெண்டா கலர் வந்து அதிகமாக நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ லேடிஸ் நிறைய பேர் பிடிக்கும் இந்த கலரு, ஓகேங்களா? தென் உங்களுக்கு பேக்கில் ட்ரம் பிரேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 125 cc ஏர் கூல்டு இன்ஜின் இது, ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு சிசியே சொல்லாமல் விட்டுட்டேன், ஓகேங்களா? இது 125 cc தான் வரும். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கில் அண்டர் செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து இதில் பேக் ரெஸ்ட் வருது. ஸோ இது மூலயமா உங்களுக்கு இந்த சீட் லைன் பெருசாக இருந்தாலும் ஈஸியாக வந்து எல்லாருமே உட்கார முடியும். நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். சீட்டுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஹீரோ பைக்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த சீட்டோட கம்ஃபர்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பூட் பேஸ்மே வந்து நல்லாவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆவரேஜாக இருக்குது. ஒரு ஆஃப் ஹெல்மெட் வைக்கலாம், ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பேக்கில் ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் கீ போட்டாலே போதும். ஸோ அது ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பெருசாக எனக்கு எந்த ஸ்பீட் பைக்கிலும் இடிக்கல, ஓகேங்க. எனக்கு வந்து எந்த லுக்ஸ் அண்ட் டிசைன் வந்து நான் சொல்லணும். உங்களுக்கு வந்து இதில் என்ன பிடிச்சிருக்குன்றதை பற்றி நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? தென் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே சொன்ன பார்த்தீங்களா, அந்த சைடில் வர பட்டன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதை சொல்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆன் பண்ணுற மாதிரி பாசிங் அந்த இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மெயின் லைட்டை வந்து ஆன் பண்ணாலும் உங்களால் வந்து ப்ரொஜெக்ட் ஆன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இது இருக்குது. இன்னொன்று வந்து ஹீரோ வந்து அவங்களுடைய எல்லா பைக்ஸுமே வந்து மேக்ஸிமம் அந்த i3sனு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த i3s வந்து எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் மேலே வண்டி ஐடியிலே வச்சுருந்தீங்க அப்படின்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரேக் மட்டும் பிடிச்சிட்டு ஆக்சிலேட் கொடுத்தா போதும், வண்டி ஆன் ஆகும். இது மூலிமா வந்து பெட்ரோல் சேவ் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் சார்ஜ் போர்டலுமே வந்துடும். ஓகே டிடிஎஸ், நிறையவே நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இதோட பாசிட்டிவ்ன்ற பக்கம் நம்ம போகலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய நான் பாசிட்டிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இருந்தாலும் குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் வந்து நான் இதில் வந்து நான் பாசிட்டிவாக சொல்கிறேன். எனக்கு இது ஓட்டும் போது வந்து எந்த வைப்ரேஷனுமே இல்லை, சத்தமே கேட்காது, நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இந்த வண்டி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டும் போது வந்து எப்படி சொல்கிறது, அந்த வேப்ரேஷன் இது மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்கள் ஒரு 60 இல்லை 70 போனாலுமே வண்டி நல்லாவே போகும். எனக்கு தெரிஞ்சு இதோட வெயிட் ரேஷியோனால கூட அது இருக்கலாம். ஸோ இதோட ப்ளஷரில் கூட அந்த இது எனக்கு ஃபீல் ஆகலை. பட் ஆனால் இதில் வந்து எனக்கு நல்லாவே இருக்குது. சீட்டில் பெருசாக இருக்கிறதுனால
ஸோ எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்டான ரைட் கிடைக்குது. பெருசாக எனக்கு இடுப்பு வலி அது மாதிரி எதுவுமே எனக்கு வரல. தென் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஸ் வந்து நல்லாவே அமுங்குது. ஸோ இது நல்லா இருக்குது. பிரேக்கிங்குமே வந்து இது வரைக்கும் நான் ஓடினதில் ஸ்கிட்லாம் எதுவுமே ஆகலை, நல்லாவே பிடிக்குது. பட் ஆனால் மழை காலத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து டிஸ்க்கு ஐபிஎஸ் டெக்னாலஜினால. ஸோ ஏன்னா ஏபிஎஸ் மட்டும்தான் வந்து பிடிச்ச இதில் நிற்கும். ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணிக்கணும். தென் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பேக்கில் இருக்கிற டைல் லேம்ப் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அந்த ஹீரோவோட ஹெட்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஹெச் இதில் தெரியுற மாதிரி இருக்கும், நீங்கள் நைட் டைமில் பார்க்கலாம். ஸோ அது வந்து நல்லாவே இருக்கும். அடுத்து இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம ஸ்கூட்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 கேட்டகரியாக இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ஸ்கூட்டர்லேயே ஸ்போர்ட்டை தேடி போவாங்க, இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலி செட்டப்பாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக இது மொத்தமாகவே வந்து ஃபேமிலி பேக்கேஜ் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ்க்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ பர்ஃபார்மன்ஸில் வந்து உங்களுக்கு பிக்கப் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. 0 to 30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்கப் லேஸாக தான் இருக்கும். பட் ஆனால் அதுவே உங்களுக்கு 30 to 60 பார்த்தீங்கன்னா இன்னும் வேகமாக ஏறுற மாதிரி இருக்கும். மற்ற ஸ்கூட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து சிங்கிள் சேனல் கிளச்சில் லோ ஆர்பிஎம்ல வண்டி வந்து ஸ்லோவாக ஏறதுனால உங்களுக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு i3ஸ்னாலையும் மைலேஜ் கிடைக்கும். அது மாதிரி வந்து ஹீரோ வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ நான் சொல்லிட்டேன். ஆனால் அந்த ஸ்கூட்டரோட கண்டிப்பாக மைலேஜ் நீங்கள் கேட்பீங்க, ஓகேங்களா? இந்த ஸ்கூட்டரோட மைலேஜ் வந்து ஹீரோ கிளைம் பண்ணுறது வந்து 59. ஸோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 45லேருந்து 55க்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும் சிட்டி ரைட்டில். பிகாஸ் நம்ம டிராஃபிக்லாம் வந்து ஸ்கூட்டர் வந்து அவ்வளோ மைலேஜ் கொடுக்காது. ஸோ அதனால் வந்து அந்த இதில் உங்களுக்கு உங்களுடைய யூசேஜை பொறுத்து தான் வந்து மைலேஜ் வந்து இதாகும். பட் மற்ற ஸ்கூட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மைலேஜ் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதில், ஓகேங்களா? அடுத்து நெகட்டிவ் பார்ப்போம். ஒரு வண்டிக்கு வந்து பாசிட்டிவ்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ்னு கண்டிப்பாக ஒன்று இருக்கும், ஓகேங்களா? அது எல்லா வெஹிக்கிள்லையுமே இருக்கும். ஸோ இதுலேயுமே அது இருக்குது, ஓகேங்களா? எனக்கு வந்து மற்ற ஸ்கூட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ அதை ஓட்டும் போது எனக்கு பிக்கப் கொஞ்சம் அதில் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் வந்து எனக்கு பிக்கப் வந்து அந்தளவுக்கு ஃபீலே ஆகலை, ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரியர் சஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மேடு பள்ளம்லாம் ஓட்டும் போது கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நைட் டைமில் இந்த ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே சைடில் மட்டும் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக அந்த ரோட் ஃபோக்கஸாகவே இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு, ஓகேங்களா? மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே தான். ஸோ இந்த ஸ்கூட்டரில் வந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது மொத்தம் ஒரு 5 கலரில் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ZX சொல்லுவோம், இன்னொன்று வந்து ZX ப்ளஸ் சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா இந்த ஃபினிஷிங் தான். இது வந்து சில்வரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ZX ப்ளஸில் பார்த்தீங்கன்னா காப்பர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஒயிட்டு, பிளாக்கு, அப்புறம் இந்த மெஜெண்டா கலரு, ப்ளூ கலரு, ஸோ கலர் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். டிடிஎஸ் ஓவராலாக இந்த ஸ்கூட்டர் வந்து ஒரு சிட்டி யூஸ்க்கும் ஒரு ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக செட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கூட்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து எதுவும் கேட்கல அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது பேசுறது பிரச்சனை இருக்குது இல்லை சம்திங் சரியில்லைன்றனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து திருத்திக்கிறேன், ஓகேங்களா? அதுவரை உங்களுடன் வந்து விடைபெறுவது உங்கள் ஹிப் ஹாப் காரன் டியூன் டிராவல்ஸ். மியூசிக் நினச்சிருக்கிறேன் நீ இன்னும்